அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் சனாதன வழக்கு முடிந்தது, உதயநிதிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை, இது மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்போ சமீப காலமாகவே உதயநிதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகளாக தான் இருக்கு இல்லையா. இந்த சனாதன வழக்கு மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிய சம்பவத்தினால தான் பார்த்தீங்கன்னா இவருடைய கதையை முடிக்கக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகளை நிறைய மாநிலங்கள் இவருக்கு எதிர்ப்புகள் இவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டு இவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கக்கூடிய அளவிற்கு இப்போ போட்ட உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சனாதன வழக்கு மூலமாக உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சால் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தான் திமுகவுடைய ஆட்சியை களையக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இல்லையா. பார்த்தீங்கன்னா உதயநிதி மீது இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவர் மீது பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. இதன் அடிப்படையில் இந்துக்கள் மீது பார்த்தீங்கன்னா மத கழகங்களை பூட்டிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்த நிலையில் ஆந்திர மாநிலத்துடைய பொன் கல்யாணம் அவர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் வைக்கப்பட்டு இருந்த நிலையில் இப்போ இந்த சனாதன வழக்குக்கு ஒட்டுமொத்த கதையை முடியக்கூடிய அளவுக்கு இறுதி தீர்ப்பாக வழங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கிய சம்பவம் தான் திமுகவுடைய பெரும் பரபரப்பையும் பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. ஏற்கனவே சனாதன பேச்சு தொடர்பாக அமைச்சர் உதயநிதி சேகர் பாபுக்கு எதிரான வழக்கு இது பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு உகந்தது தான் அப்படின்ற மாதிரி நீதிமன்றமே எடுத்துக்கொண்ட சம்பவம். இப்போ தாமாக முன் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சனாதன வழக்கை ஒட்டுமொத்த கதையும் முடியக்கூடிய அளவிற்கு இப்போ சனாதன வழக்கில் இறுதி தீர்ப்பு அளிக்கக்கூடிய அளவிற்கு இப்போ நடந்திருக்கு. இருந்தாலும் நீதிபதி அனிதா சுமந்த் ஏற்கனவே அவர் முன்னு தான் சனாதன தர்மம் தொடர்பாக 3 பேருக்கு கூறிய கருத்துக்கள் தவறானது என இந்து மக்களை கலவரங்களை ஏற்படுத்திய திமுக சேர்ந்த அமைச்சர்களும் திமுகவுடைய துணை முதல்வருமான இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தீர்ப்பு அளித்திருந்த நிலையில் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்று இந்த தீர்ப்பு முடிவு கூடிய விரைவில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தொடர்ந்த வழக்கில் இப்போ அதிரடியாக அதனால் இந்த வழக்கு அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய அவசியம் இல்லை. இந்து அறநிலைத்துறையில் அமைச்சர் இது போன்ற மாநாட்டில் கலந்து கொண்டு பேசக்கூடாது என தீர்ப்பளித்த நீதிமன்றம் இப்போ இந்த தீர்ப்பினை எதிர்த்து மக்களினுடைய போராட்டத்தின் எதிர்ப்புகளை கண்டு இப்போ நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சனாதன வழக்கில் உதயநிதிக்கு இறுதி தீர்ப்பாக தான் 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்க போகிறதாக ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.